மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாடுகள் பாடத்துல 10வது பாடம் கணினி வலையமைப்பு ஒரு அறிமுகம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பாடத்துல என்னென்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா, கணினி வலையமைப்பு மற்றும் இணையத்தின் வரலாறு, பிறகு இணைய வரலாற்றில் ஏற்பட்ட அதீத வளர்ச்சி, இணையத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள், கணினி வலையமைப்பின் பரிணாம வளர்ச்சி, மேலும் நாம் அன்றாட வாழ்க்கையில சமூக ஊடகங்களில் கணினி வலையமைப்புகளின் பயன்கள் என்னென்ன அப்படின்றது இந்த பாடத்துல பார்க்க போறோம். முதலாவதாக கணினி வலையமைப்பு ஒரு அறிமுகம். கணினி வலையமைப்பு என்பது வளங்களை பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்திற்காக இணைக்கப்பட்ட கணினிகளின் தொகுப்பாகும். தற்போது எல்லா இடங்களிலும் தகவலை பரிமாற்ற பயன்படும் மிகவும் பொதுவான வளமாகும். பொதுவா கணினி வலையமைப்புல என்னென்ன வளங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, ஒன்று கோப்பு சேவையகம் ஃபைல் சர்வர், ரெண்டாவது வலை கேமரா வெப் கேமரா, ஒளிபெருக்கி ஸ்பீக்கர், அடுத்தது அச்சுப்பொறி பிரிண்டர், அடுத்தது வருடி ஸ்கேனர், அடுத்தது தொலைநகல் ஃபேக்ஸ். இந்த வளங்களாம் எல்லாம் நம்ம கணினி வலையமைப்புல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கணினி வலையமைப்பு இலக்க வகை தொலைத்தொடர்பு வலையமைப்பினுடைய ஒரு நுட்பம். இது வளங்களை முனையங்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது. இந்த கணினி வலையமைப்பு முனையங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பல்வேறு கணினிகளுக்கிடையே கம்பி அல்லது கம்பி இல்லா இணைப்பு மூலம் தரவை பரிமாறுகிறது. பொதுவா இந்த கணினி வலையமைப்பு இரண்டு வகையில அமைக்கப்பட்டிருக்கும். ஒன்று கம்பி இணைப்பு, ரெண்டாவது கம்பி இல்லா இணைப்பு. கம்பி இணைப்புக்கு ஒளி இழை வடம் மூலமா இணைப்பு ஏற்படுத்துவது, கம்பி இல்லா இணைப்புக்கு வைஃபை கனெக்டிவிட்டி மூலமா இணைப்பை ஏற்படுத்துவது. வலையமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கணினியும் முனையம் என்று அழைக்கப்படுகிறது. தரவுகளை அனுப்புவதற்கு பேரு மூல முனையம், தரவுகளை பெறுவது இலக்கு முனையம் என்று அழைக்கப்படுகிறது. வலையமைப்பில் உள்ள முனையங்கள் அதனுடைய ஐபி முகவரி மூலமாக அடையாளம் காணப்படுது. இப்போ ஒரு வலையமைப்புல ஒரு கணிப்பொறியிலிருந்து இன்னொரு கணிப்பொறிக்கு நம்ம தகவலை அனுப்புறோம் அப்படின்னா, அது எதன் மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தகவல் செல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கணினியுடைய ஐபி முகவரி மூலமாக அந்த கணினியை சென்றடையுது அந்த தகவல். கைபேசி, கைக்கணினி, தனியார் கணினிகள், பெரிய சேவையகங்கள் மற்றும் பிற வலையமைப்பு சாதனங்கள் போன்றவை முனையங்களாக இருக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட சாதனங்களை இணைப்பது பிணையம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது கணினி வலையமைப்பு. இப்ப அதனுடைய வரலாறு மற்றும் இணையம், அதனுடைய வரலாறு பத்தி பார்க்க போறோம். முதலாவதாக 1950ஆம் பகுதியில செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்ற தொழில்நுட்ப முறை உருவாக்கப்பட்டது. இது அமெரிக்க இராணுவ ராடார் அமைப்பில் பயன்படுத்தப்பட்டது. பிறகு 1960ஆம் ஆண்டு செமி ஆட்டோமேட்டிக் பிசினஸ் ரிசர்ச் என்விரான்மெண்ட் என்ற ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. இது வர்த்தகத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கணினி வலையமைப்பு. வர்த்தக விமான முன்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்டது. இதில் 2 முதல்நிலை கணினிகளுடன் இணைக்கப்பட்டது. இதே ஆண்டுகள்ல பாக்கெட் சுவிட்சிங் அப்படின்ற ஒரு வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. பாக்கெட் சுவிட்சிங் முறை கணினிகள் மற்றும் வலையமைப்பு இடையேயான தகவலை மாற்றுவதற்கு பால் பிரான் மற்றும் டொனால்ட் டேவிஸால் உருவாக்கப்பட்டது. 768 கிலோபைட் பர் செகண்ட் வரியின் வேகத்தை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யம் உள்ளூராட்சி வலைப்பின்னலில் என்பிஎல் வலையமைப்பு டேவிஸ் முன்னோடியாக அமல்படுத்தப்பட்டது. அடுத்ததாக 1963ஆம் ஆண்டு இன்டர் கேலக்டிக் கணினி வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. இதை ஜேசி ரிக்கிக் கிடர் தனது அலுவலக ஊழியர்களிடம் கருத்துக்களை பற்றி விவாதிக்க இந்த அமைப்பை உருவாக்கினார். ஒரு கணினி வலையமைப்பை போன்ற பயனர்களுடனான தொடர்பை அணுகுவதற்கு இது ஈடுபடுத்தப்பட்டது. பிறகு 1965ஆம் ஆண்டு தொலைபேசி சுவிட்ச், டெலிபோன் சுவிட்ச் அப்படின்ற கணினி வலையமைப்பு உருவாக்கப்பட்டது.
பரவலாக பயன்படுத்தப்படும் தொலைபேசி சுவிட்ச் முதலில் வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் என்னும் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது உண்மையான கணினி கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்தியது. இப்போ நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்குது இன்டர் கேலக்டிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டெலிபோன் சுவிட்சுடைய வரைபடங்கள். பிறகு 1966ஆம் ஆண்டு பரந்த வலையமைப்பு, அதாவது வேன் என்ற அமைப்பு வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. வேன் அப்படின்னா வைடு ஏரியா நெட்வொர்க். இதை பற்றிய ஒரு சோதனை கட்டுரை தாமஸ் மரைல் மற்றும் லாரன்ஸ் ஜி ரோபர்ட்ஸ் ஆகியோரால் வெளியிடப்பட்டது. இதற்கு அடுத்ததாக 1969 1970ஆம் ஆண்டுகளில் ஆர்பாநெட் அப்படின்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க், இது வந்து அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த ஆர்பாநெட் 1969ஆம் ஆண்டில் ஆர்பாநெட்டில் 4 முனையங்கள் ஸ்டான்போர்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், உட்டா பல்கலைக்கழகம், கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய 2 மையங்களான லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சாண்டா பார்பரா ஆகியவற்றின் இடையே 50 kbps சுற்றுகள் கொண்டு ஒரு வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுதான் வந்து ஆர்பாநெட். அடுத்ததாக 1972ஆம் ஆண்டு X.25 அப்படின்ற ஒரு கணினி வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. இதை TCP/IP அப்படின்னு சொல்லுவோம். X.25 முறை வணிக ரீதியாக பயன்படுத்தியது. பின்னர் TCP/IP வலையமைப்புகளான விரிவாக்க ஒரு உள்கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டது. பிறகு 1973ஆம் ஆண்டு முனையம் ஹோஸ்ட் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. இதுல சைக்ளாடஸ் என்ற பிரெஞ்சு வலையமைப்பு நம்பகமான தரவை வழங்குவதற்கு பொறுப்பான முனையங்களை உருவாக்கும் முதல் முறையாகும். பின்னர் அது வலையமைப்பின் மையப்படுத்தப்பட்ட சேவையாக மாறியது. பிறகு 1973ஆம் ஆண்டு இருந்து 1979ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வந்து ஈத்தர்நெட் அப்படின்ற கணினி வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. 1973இல் ராபர்ட் மெட்கல் எழுதிய ஜெராக்ஸ் PARC குறிப்பு ஈத்தர்நெட்டை பற்றி டீட்டெயிலா நமக்கு சொல்லுது. அலோக அடிப்படையிலான வலையமைப்பு அமைப்பில் 1960களில் நார்மன் ஆப்ராம்சன் மற்றும் ஹவாய் பல்கலைக்கழகத்தின் சக ஊழியர்களால் உருவாக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு ஜூலையில் ராபர்ட் மெட்கல் மற்றும் டேவிட் போக்கோஸ் ஆகியோரால் ஈத்தர்நெட் பாக்கெட் ஸ்விட்சிங் ஃபார் லோக்கல் கம்ப்யூட்டர் வலையமைப்புகள் வெளியிடப்பட்டது. பின்னர் 1977 மற்றும் 1978ஆம் ஆண்டுகளில் பெற்ற பல காப்புரிமைகள் மீது ஒத்துழைத்தது. ராபர்ட் மெட்காப் 1979ஆம் ஆண்டில் சிறந்த தரநிலையை பின்தொடர்ந்தார். அதன் பிறகு 1976ஆம் ஆண்டு ஆர்க்நெட் என்ற கணினி வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆர்க்நெட் ஆனது டேட்டா பாயிண்ட் கார்ப்பரேஷனை சேர்ந்த ஜான் மர்ஃபி ஆல் உருவாக்கப்பட்டது. இது வந்து டோக்கன் பாசிங் வலையமைப்பு முதலில் 1976ஆம் ஆண்டு சேமிப்பு சாதனத்தை பகிர உதவியது. ஷேரிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஆர்க்நெட்ல கொண்டு வந்தாங்க. பிறகு 1995ஆம் ஆண்டு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை பயன்படுத்தி கணினி வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. ஈத்தர்நெட்டுக்கான வேக திறன் வந்து 10 Mbps முதல் 100 Mbps ஆக 1995இல் உயர்த்தப்பட்டது. 1991க்கு பின்னர் ஈத்தர்நெட் கிகாபைட் அளவு செலுத்தும் வேகத்தை அதிகரித்தது. தொடர்ந்து அதிகபட்ச வேகம் 100 GB வரை உயர்த்தப்பட்டது. ஈத்தர்நெட் எளிதாக வளர்ச்சி அடையும் திறனை பெற்றுள்ளது. புதிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வேகத்தை ஆதரிக்க விரைவாக இது இணக்கமானது. இப்ப நம்ம படத்துல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு படம் என்னன்னா இணையத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. ஒவ்வொரு ஆண்டும் அது என்னென்ன வளர்ச்சி அடைந்தது அப்படின்றது நம்ம இப்ப புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம இணையம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இன்டர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் நெட்வொர்க். இணையம் என்பது வலையமைப்புகளின் வலையமைப்பு, அதாவது உலகளாவிய வலை, வேர்ல்டு வைட் வெப்னு சொன்னோம் இல்லையா, WWW, அதுதான் இணையம். இன்னொரு முறையாக கூட நம்ம இன்டர்நெட்டை வந்து ஸ்டாண்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங் நேஷன்ஸ் டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரிக்கலி ரவுண்ட் நியூலி என்ஜினியர்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இன்டர்நெட்டுக்கு. இணையத்தின் பங்கு இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக மின் வணிகம். இணையத்தின் வழியாக உணவு, உடை,
துணிமணிகள், காய்கறி போன்றவற்றை பணம் செலுத்தும் கேட்வே, அதாவது ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே மூலமாக நம்ம வாங்கலாம். இப்போ நம்ம படத்துல பார்க்குறோம், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், அமேசான், ஜொமேட்டோ அப்படின்னு இந்த ஆன்லைன் வெப்சைட் மூலமா நம்ம வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான உடைகளோ, துணிமணிகளோ, காய்கறிகளோ நம்ம வாங்கலாம். இதுக்கு பணம் ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே மூலமா நம்முடைய ஏடிஎம் கார்டோ இல்லை ஆன்லைன் பேங்கிங் மூலமாவோ நம்ம பே பண்ணிக்கலாம். இதனுடைய டெலிவரி இலவச ஒப்படைப்பு சேவை, அதாவது ஃப்ரீ டெலிவரி சர்வீஸ் மூலமா நம்ம வீட்டுக்கே வந்துடும். இணையவழி வணிகம் நல்ல தரமான பொருட்களை சலுகை விலையில எப்படி கிடைக்குது நமக்கு? இலவச ஒப்படைப்பு சேவை, அதாவது ஃப்ரீ டெலிவரி சிஸ்டம், ஃப்ரீ டெலிவரி சர்வீஸ் மூலமா நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக மின் அரசாண்மை அப்படின்ற தலைப்பு நம்ம பார்க்குறோம். அரசின் அனைத்து தகவல்களும் இணையம் வழியே வழங்கப்படுவதால் மின் அரசாண்மை நமது வேலைகளை எளிமையாக்கியுள்ளது. இணைய சேவை நாள் முழுவதும் ஆண்டின் அனைத்து நாட்களிலும் கிடைக்கப்பெறுவதால் உலகெங்கிலும் உள்ள மக்கள் அரசின் இணையதளத்தை அவர்களின் வாயிலிருந்தே இயக்க முடிகின்றது. இப்ப அரசாங்கத்தினுடைய சான்றிதழ் ஏதாவது நமக்கு பெறணும் அப்படின்னா நேராக நான் அந்த அரசாங்கத்தினுடைய அலுவலகத்துக்கு செல்ல தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே அந்த விண்ணப்பத்தை நம்ம விண்ணப்பித்தா ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நமக்கு இணையத்தின் மூலமாக அதை நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது ஆண்டினுடைய 365 நாட்களும் 24x7, அதாவது எல்லா நாட்களிலும் இந்த இணைய சேவைகள் வழங்கப்படுவதால் எப்ப சேவைனாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கல்வி சான்றிதழ்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக தேடுபொறிகள். சக்தி வாய்ந்த தேடுபொறிகள் மூலம் நமது கருத்தை பிரதிபலிக்கும் உரை, ஆடியோ, வீடியோ சுருக்கமாகவும் நூலகத்திற்கு செல்லாமல் அல்லது வல்லுநர்களின் ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளலாம். நடப்பு நிகழ்வுகளை எந்த தாமதமின்றி உடனடியாக புதுப்பிக்கப்படும். எடுத்துக்காட்டாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், யாகு, பிங் போன்றவை தொடக்க கால சக்தி வாய்ந்த தேடுபொறிகள் ஆகும். நமக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவை என்றால் அந்த தகவலுக்கு உண்டான வெப்சைட் நமக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னா கூட இந்த சர்ச் இன்ஜின் சொல்றோம் இல்லையா, யாகு இல்ல பிங் இல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு அந்த தகவலை கொடுத்து நம்ம அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை தேடி கண்டுபிடிக்கலாம். அது மூலமாக அந்த வெப்சைட் நமக்கு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ண மூலமாக அந்த வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகும். அடுத்ததாக இணையத்தினுடைய குறைபாடுகள். என்னென்ன குறைபாடுகள் இருக்கு இணையத்தை பயன்படுத்துறதால? ஒண்ணு, இணையத்தில் தேவையற்ற தகவல்களை தேடுவதன் மூலம் விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்குகிறோம். இணையத்துல நம்ம உட்காந்து நமக்கு நேரம் போறதே தெரியலன்னு சொல்லுவோம். அதனால நிறைய நேரம் நமக்கு வீணா போகுது. ரெண்டாவது, எவர் ஒருவரும் தங்கள் வலைப்பக்கத்தில் வலைப்பதிவுகள் எதையும் வெளியிட முடியும் என்பதால் தேவையற்ற தகவல்கள் நிறைய உள்ளன. எல்லாருமே அவங்க ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி அவங்க பற்றிய செய்தியை போடலாம். அதனால தேவையில்லாத தகவல் இணையத்தில் நிறைய கிடைக்குது. இணையத்தில் உள்ள ஹேக்கர்கள் மற்றும் வைரஸ்கள் மூலம் மற்றவர்களின் மதிப்புமிக்க தகவல்களை எளிதில் திருடிவிட முடியும். மின்வங்கி சேவையிலும் நிறைய பாதுகாப்பு சிக்கல்கள் உள்ளன. இது மூன்றாவது குறைபாடு. அடுத்தது, கணினி வலையமைப்பினுடைய வளர்ச்சி பார்க்கிறோம். இணையம் என்பது அதிவேக தரவு தடங்கள் மற்றும் கம்பியில்லா முறைமைகள் மூலம் இணைக்கப்பட்ட உலகளாவிய கணினிகளின் வலையமைப்பு ஆகும். இன்னைக்கு உலகம் முழுவதும் 80 நாடுகள்ல 50 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இணையத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. இன்னும் இது 5 ஆண்டுகள் 300 மில்லியனாக உயரும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பல நாடுகள்ல 4G LTE வளர்ச்சி அடையலைனாலும் இன்னும் சில நாடுகள்ல 5G நெட்வொர்க்காக ஆட்சி நடந்துதான் இருக்கு. அதனால இன்னும் மொபைலுடைய வலையமைப்பினுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். கணினி வலையமைப்பினுடைய பொதுவான பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று, தொடர்பாடல், கம்யூனிகேஷன். 2, வளப்பகிர்வு, ரிசோர்ஸ் ஷேரிங். 3வது, தரவு அல்லது மென்பொருள் பகிர்வு, டேட்டா ஆர் சாஃப்ட்வேர் ஷேரிங். 4வது, பணம் சேமிப்பு, மணி சேவிங். இப்போ இது ஒன்று நம்ம பார்க்குறோம். முதல்ல தொடர்பாடல், கம்யூனிகேஷன். கணினி வலையமைப்புகளை பயன்படுத்துவதால் உலகெங்கிலும் உள்ள ஒருவர் மற்றவர்களிடம் தொடர்பு கொள்ளலாம். பரவலாக பிரிக்கப்பட்ட குழுக்கள், பிரிவில் மொபைல், சமூக ஊடகம், தொலைபேசி, மின்னஞ்சல், அரட்டை, வீடியோ, தொலைபேசி, வீடியோ கான்பரன்சிங், SMS, MMS மூலம் பலவற்றின் ஊடகங்கள் மூலமாக மிக குறைந்த விலையில் எளிதாக நம்ம என்ன பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது, வளப்பகிர்வு.
வளப்பகிர்வு என்பது பல அமைப்புகள் அணுகும் ஒரு சாதனமாகும். இது அனைத்து வகையான நிரல்கள், உபகரணங்கள் மற்றும் கிடைக்கக்கூடிய தரவுகளை வலையமைப்பு வழியாக அதன் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது. இங்கு வளம் என்பது அச்சுப்பொறிகள், ஸ்கேனர், பிடிஏ, தொலைநகல் எந்திரம் மற்றும் மோடம்கள் போன்றவை ஆகும். உதாரணமாக, வலையமைப்பில் பல கணினிகள் ஒரே அச்சுப்பொறியை அணுகிறது. தரவு மென்பொருள் பகிர்வு, அதாவது டேட்டா சாப்ட்வேர் ஷேரிங். கணினி வலையமைப்பை பயன்படுத்தி எந்த பயன்பாடு அல்லது பிற மென்பொருள்களையும் மைய கணினி அல்லது சேவையகத்தில் சேமிக்கப்படும். அதாவது எந்த ஃபைலையும் எந்த சாப்ட்வேரையும் நம்ம சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மென்பொருட்களை வலையமைப்பில் உள்ள மற்ற கணினிக்கு பகிர முடியும். இப்போ அந்த சர்வர்ல இருந்து மற்ற கணினிக்கு அந்த சாப்ட்வேரோ இல்லை ஃபைல்ஸோ எனக்கு தேவை அப்படின்னா ஈஸியா சர்வர்ல இருந்து அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இது அதிக நம்பகத்தன்மையுள்ள மற்றும் காப்பு பிரதி வசதி வழங்குகின்றது. இதனால் எதிர்பாராத செயலிழப்பு ஏற்பட்டால் எளிதாக கிடைக்கப்பெறும் வகையில் கோப்புகளை சேமிக்க முடியும். அதாவது சர்வரில் நம்ம தகவலை சேமித்து வைச்சிருக்கோம். அதே மற்ற கம்ப்யூட்டரும் நம்ம நோடுன்னு சொல்றோம், மற்ற கம்ப்யூட்டர்லையும் சேவ் பண்ணியிருக்கோம். சில சமயம் நோடில் ஏதாவது ஃபைல் நமக்கு ஏதாவது எதிர்பாராத விதமா மிஸ் ஆயிருந்தா கூட அந்த தகவல் எல்லாமே சர்வர் இருக்கும், நம்ம சர்வர்ல இருந்து அந்த தகவலை எடுத்துக்கலாம். அடுத்ததாக பணம் சேமிப்பு. காகித வேலைகள், மனித சக்தி, வள பகிர்வு, மென்பொருள் பகிர்வு மற்றும் நேர சேமிப்பு ஆகியவற்றால் கணினி வலையமைப்பு பணத்தை சேமிக்கவும் பயன்படுகிறது. வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன பண்றோம், ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக சில பொருட்களை வாங்குறோம். இதனால நமக்கு சில ஆன்லைன் வெப்சைட் வந்து நமக்கு ஆஃபர் தருவாங்க. அது மூலயமா நமக்கு ஒரு குறைந்த விலையில நமக்கு விருப்பமான பொருளை வாங்கிக்கிறோம். இதனால நமக்கு பணம் சேமிக்கிறது. அடுத்ததாக வணிகத்தில் வலையமைப்பு. இணையத்தால் நேரடி மனித உரையாடல் குறைந்து வருகின்றன. வாங்குபவரும் நேரடியாக உற்பத்தியாளரிலிருந்து குறைந்த செலவில் வாங்குவார். நடுத்தர நபர் சரக்கு கட்டணங்கள் குறைக்கப்படுகின்றன. அதாவது இப்ப ஷாப்பிங் சொல்லுவோம். இந்த கான்செப்ட் வந்ததுல இருந்து வாங்குபவரும் விற்பவரும் நேரடியா பார்க்கறதே கிடையாது. ஆன்லைன்ல உட்காந்துட்டு நம்ம எந்த பொருள் வேணுமோ அதுக்குண்டான ஆன்லைன் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொருளை நம்ம சர்ச் பண்றோம், செலக்ட் பண்றோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஏடிஎம் கார்டோ இல்லை ஆன்லைன் பேங்கிங் மூலம் பணத்தை நம்ம பே பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு ஆன்லைன் ஃப்ரீ டெலிவரி மூலமாக நம்ம வீட்டுக்கு அந்த பொருள் கிடைச்சிருக்கு. இதனால நம்ம வாங்குபவரும் உற்பத்தியாளரும் நேரடியாக நம்ம என்ன பண்ணுறோம், பேசி நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறோம். நடுவில் அதாவது இடையில வந்து தரகர் இல்லை. இதனால நமக்கு பொருள்கள் வந்து சில குறைவான விலையில நமக்கு கிடைக்குது. கிளவுட் கம்ப்யூட்டிங் வளர்ச்சியால் உலகளாவிய அணுகல் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இணைய வழி உரையாடல் வசதி உரையாடலை வேகமாக்கி விரைவாக முடிவெடுப்பதற்கும் மற்றும் மின்வங்கி சேவையின் எளிமையான பரிவர்த்தனை பணத்தை மிச்சப்படுத்துவதற்கும் வழிவகுத்தது. இதெல்லாம் வணிகத்தின் வலையமைப்பு ஆகும். இப்போ ஒரு படம் பார்க்குறீங்க. இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ், அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. இது மூலமா இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இணையத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதால ஹெட் ஆஃபீஸில் இருந்துட்டு அவங்க பிரான்ச் ஆஃபீஸோட தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த வணிகத்தின் வலையமைப்பு மிக முக்கிய நன்மை என்னவென்றால், ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய வீட்டிலிருந்து அவருடைய ஆபீஸ்க்கு போற வழியில எங்க இருந்து கூட இன்டர்நெட்டை பயன்படுத்தி அவர் அலுவலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பெரிய தொழில்களோ அல்லது சிறிய அளவிலான வியாபாரம் டு நுகர்வோர், பிசினஸ் டு கன்சியூமர், வியாபாரம் டு வியாபாரம், பிசினஸ் டு பிசினஸ், வியாபாரம் டு அரசு அதாவது கவர்மெண்ட், பிசினஸ் டு கவர்மெண்ட், நுகர்வோர் டு வியாபாரம், கன்சியூமர் டு பிசினஸ், நுகர்வோர் டு நுகர்வோர், கன்சியூமர் டு கன்சியூமர், நுகர்வோர் டு அரசு, கன்சியூமர் டு கவர்மெண்ட், அரசு டு வியாபாரம், கவர்மெண்ட் டு பிசினஸ், அரசு டு நுகர்வோர், கவர்மெண்ட் டு கன்சியூமர், அரசு டு அரசு, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் போன்றவையோ அல்லது வணிக ரீதியான தகவல்களை இணையத்தின் மூலம் பகிர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக வீட்டுக்குள் வலையமைப்புகள். அன்றாட வாழ்வுல வீட்டில் வலையமைப்பு அடிப்படையான ஒன்றாக அமைந்திருக்கிறது. முன்பு தனித்துவமான வலையமைப்பில் இருந்து இப்பொழுது ஒரே சாதனத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டு சுலபமாக அணுகலாம். வீட்டு வலையமைப்பில் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டில் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் இருவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
வீட்டில் உள்ள வலையமைப்பு சாதனங்கள், கணினிகள், மொபைல், ஸ்பீக்கர்கள், கேமரா, விளையாட்டு முறை மற்றும் அச்சுப்பொறி போன்ற சாதனங்களின் குழு ஒன்று வலையமைப்பு வழியாக இணைக்கப்படுகிறது. அதாவது இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வைஃபை கனெக்டிவிட்டி மூலமா நம்மளுடைய ஸ்மார்ட் போனு, லேப்டாப்பு, மொபைல் போனு இது எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே நேரத்தில் பல பேர் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். வீட்டு வலையமைப்புகள் வந்து 2 வகையாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒன்று கம்பி வலையமைப்பு, வயர்டு நெட்வொர்க்னு சொல்கிறோம். இரண்டாவது கம்பி இல்லா வலையமைப்பு, வயர்லெஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். கம்பி மூலமாக இணைக்கப்பட்ட இணைய அமைப்பு, உதாரணமாக ஒலிபெருக்கி, சிசிடிவி, அச்சுப்பொறிகள் மற்றும் வருடிகள் போன்ற சாதனங்கள் கேபிளுக்கு மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க, கேபிள் மூலமா சிபியு, பிரிண்டர், சிசிடிவி கேமரா வந்து கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இரண்டாவது கம்பியிலா வலை அமைப்பு, அதாவது வைஃபை மூலமா எப்படி ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க பாருங்க. கேபிள்களே இல்லாமல் டேப்லெட் கம்ப்யூட்டர், உட்புற கேமராக்கள் மற்றும் இ ரீடர் போன்ற சாதனங்களை இணைக்கிறது. இ பேங்கிங், இ லேர்னிங், இ கவர்னன்ஸ், இ ஹெல்த், டெலிமெடிசின், அழைப்பதி மையங்கள், வீடியோ கான்ஃபரன்சிங், நினைவுகள், டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் எளிதாக அணுகவும் பயன்படுத்தவும் நமக்கு இந்த வீட்டு வலையமைப்பு பயன்படுது. மொபைல் வலையமைப்பு பற்றி ஒரு படம் இப்போ நம்ம திரையை பார்க்குறோம். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமா நம்ம செல்லுலார் போனு, நம்மளுடைய ஆஃபீஸ் நெட்வொர்க்கு, நம்மளுடைய லேப்டாப் எப்படி கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்றது இந்த படம் நமக்கு விளக்குது. மொபைல் வலையமைப்புகள் அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு. மொபைல் வலையமைப்பு என்பது கம்பி இல்லாமல் வலையமைப்பை ஏற்படுத்த உதவும் சாதனங்களாகும். மடிக்கணினிகள், டேப்லெட் மற்றும் கைக்கணினிகள் போன்ற மொபைல் கணினிகள் வேகமாக வளர்ந்து வரும் பிரிவுகளாக இருக்கின்றன. நிலப்பகுதிகளில் கம்பியில்லா வலையமைப்புகள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் ஓரிட பெருவழங்கி மூலம் வழங்கப்படுகின்றன. பொதுவாக 3 செல் தளங்கள் அல்லது ஒரு அடிப்படை பெருவழங்கி மூலம் வழங்கப்படுகின்றன. இந்த அடிப்படை நிலையம் வலையமைப்பு பரப்பெல்லை மற்றும் குரல், தரவு மற்றும் பிற உள்ளடக்கம் ஆகியவற்றை பரிமாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பிற அம்சங்களுடன் வழங்கப்படுகிறது. இப்போ மொபைல் வலையமைப்பினுடைய வளர்ச்சியை இப்போ நம்ம பார்க்குறோம். மொத்தம் 5th ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம இந்த இப்போ வளர்ந்துருக்கு மொபைல் டெக்னாலஜி. முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோபைட் பெர் செகண்ட் அளவுக்கு தான் அதோடைய வேகம் இருந்தது. இரண்டாவதாக செகண்ட் ஜென்ரேஷன் 64 கிலோபைட் பெர் செகண்டுக்காக அது டெவலப் ஆகுது. அடுத்தது 3ஆம் தலைமுறையில் வந்து தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து 2 MB பெர் செகண்ட். அடுத்தது 4th ஜென்ரேஷனில் 100 MB பெர் செகண்ட். இப்பொழுது 5th ஜென்ரேஷனில் மோர் தென் 1 ஜிகாபைட் பெர் செகண்ட் அளவுக்கு டேட்டாவுடைய வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மொபைல் வலையமைப்புடைய வளர்ச்சி. மொபைல் வலையமைப்புடைய அம்சங்கள் என்னன்னா, கைபேசி கோபுரங்கள் நெருக்கமாக இருப்பதால் ஒற்றை பரிமாற்றி அல்லது செயற்கைக்கோள்களை ஒப்பிடும்போது கைபேசி சாதனங்கள் குறைந்த மின்சக்தியை பயன்படுத்துகின்றன. செல் கோபுரங்கள் வேறுபட்ட பல இணைப்புகளை இணைக்கின்றன. இது பெரிய டிரான்ஸ்மிட்டரை காட்டிலும் திறன் அதிகமானது. கைபேசிகள் அதிக அளவுக்கு தரவுசார் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்துவதால் கைபேசி வலையமைப்புகள் எப்போதும் முழுமையாக பயன்பாட்டில் உள்ளது. அடுத்தது, கைபேசி வலையமைப்பின் மூலம் இணையத்தை அணுக போதிய கணினி அறிவு தேவைப்படும். கொஞ்சமாவது நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் தான் மொபைல் வலையமைப்பை நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்ததாக சமூக பயன்பாடு, சோசியல் மீடியா பற்றி பார்க்குறோம். சோசியல் மீடியா சமூக வலையமைப்பு என்பது ஊடகத்தில் அனைத்து மக்களையும் எளிதாகவும் விரைவாகவும் இணைக்கும் ஒரு ஊடகம். உதாரணம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வலைப்பதிவுகள், பிளாக், பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், கிளாஸ்மேட் மற்றும் பல. இந்த சமூக ஊடகங்கள் மூலமா நம்ம வெவ்வேறு வடிவங்களில் ஒருத்தரை இன்னொருத்தரோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். இது மூலமா நம்ம தகவல் கூட என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இந்த தகவலுக்கு வந்து உரையா இருக்கலாம், படமா இருக்கலாம், இல்ல வீடியோவா கூட இருக்கலாம். உடனுக்குடன் நம்ம தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கிறது இந்த சமூக வலையமைப்புகள் நமக்கு முக்கியமா பயன்படுது. வாட்ஸ்அப் பயன்படுத்தி நம்ம ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவில்
நம்முடைய நண்பர்களை உருவாக்கி ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களுக்கு நம்ம தகவலை தெரிவிக்கலாம். ஃபேஸ்புக் மூலயமா நம்மை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அப்டேட் பண்ணி நம்மை பற்றி தரவை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். சில சமூக பயன்பாட்டு அப்ளிகேஷன்ஸ் இப்போ நம்ம திரையில பார்க்குறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகள் சமூக பயன்பாட்டுக்காக. அடுத்தது சமூக பயன்பாட்டில் உள்ள பொதுவான பண்புகள் என்னென்னு பார்க்க போறோம். உறுப்பினர் நிலை, மெம்பர்ஷிப். சமூக வலைகள் அனைத்தும் போலி கணக்குகளை தவிர்க்கவும் ரகசியம் காக்கவும் பயனர்கள் பொதுவாக பெயர்கள் மற்றும் கணக்குகளை பதிவு செய்ய வலியுறுத்துகிறது. பல சமூக வலையமைப்புகள் இலவச பதிவுகளை வழங்குகின்றன. சில அமைப்புகள் தமது சிறப்பு சேவைகளுக்காக கட்டணம் வசூலிக்கின்றன. தனியார் வலையமைப்புகள் சில தகுதிகளை நிறைவு செய்யும் நபர்களுக்கு மட்டுமே பதிவு செய்ய அனுமதிக்கிறது. இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை, நாம ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் சில சமூக வலையமைப்புகள் நம்மள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி சில டீட்டெயிலாம் கேட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது கருத்து பகிர்வு. இந்த வலையமைப்புகள் உறுப்பினர்கள் கருத்துக்கள், திரைப்படங்கள், இசை, குறும்படங்கள் மற்றும் புகைப்படங்களை மற்றவர்களுடன் எளிதில் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது. அதான் இப்போ சொன்ன இல்லைங்களா வாட்ஸ்அப், இது மூலயமா நம்ம குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம், நமக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், கருத்துக்களையோ இல்லை இசையோ இல்லை குறும்படங்களோ இல்லை புகைப்படங்களோ நம்ம எளிதில் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக அடிக்கடி திரும்பி வருதல், ஃப்ரீக்வெண்ட் ரிட்டர்ன் விசிட். ஆரோக்கியமான சமூக வலை தொடர்ச்சியாக கருத்து பங்களித்தல் மற்றும் மேம்படுத்தலுக்காக உறுப்பினர்களின் மையத்தை அமைக்கிறது. அடுத்ததாக பன்முக சிந்தனையை வளர்த்தல். சமூக வலைகள் ஒத்த பின்னணி மற்றும் ஆர்வம் கொண்ட மக்களை ஈர்ப்பதாக சிலரால் விமர்சிக்கப்படுகிறது. உண்மையில வெவ்வேறு கருத்துக்களுடன் கூடிய மக்கள் நிகழ்நிலையில் இணையும் போது பல விவாதங்கள் தனிப்பட்ட தாக்குதல்களாலும் மற்றும் அக்னி போர்கள், அதாவது ஃப்ளேம் வார் எனப்படும் குழு தாக்குதல்களாக சீரழிந்து போகின்றன. நிகழ்நிலை விவாதங்கள் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமானவை. தனிநபர்கள் அதிக தீவிர கருத்துக்களை தொடங்கிவிட்டாலும் காலப்போக்கில் அவர்களது சிந்தனை மற்றவர்களின் கருத்துக்கள் சிலவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் நம்ம சமூக வலையமைப்பினுடைய பயன்கள் பார்த்தோம். இது அவசர சூழ்நிலையில் உள்ளவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் மற்றும் நடப்பு விவகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், சிலருக்கு வாசி சொல்லவும், பின்தொடர்பவர் மற்றும் அன்புக்குரிய நபருடன் தொடர்பு கொள்ளவும் எளிதாக இருக்கும். இந்த சமூக வலையமைப்பு மூலமா நம்ம ஒருத்தவங்க நம்ம நேரடியாக பார்த்துக்க முடியும்னா கூட இது மூலயமா நம்ம நண்பர்களோ நம்ம குடும்ப உறுப்பினர் கூடயோ நம்ம என்ன பண்ணணும்னா ஆசுவாசப்படுத்திக்கலாம். அவங்கள பற்றிய தகவலை நம்ம சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பற்றிய தகவலை அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.